ஓகே வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட்டு. ஸோ என்னடா மைன்கிராஃப்ட் பழைய எபிசோடாவா? ஸோ அதுதான் கைஸ் கிடையாது, நம்ம வந்து புதுசாக பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மைன்கிராஃப்டோட பழைய எபிசோடில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோக்கா வந்து நம்ம எதுவுமே பெருசாக செஞ்சுருக்க மாட்டோம். ஸோ சரி இந்த எபிசோட்லேயாச்சும் ஏதோ ஒன்று பெருசாக செய்யலாமே. ஸோ அப்படின்னு தான் நான் யோசிச்சுருந்தேன். ஸோ ஏதோ புது எபிசோடில் உருவாக்கலாம், நான் அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு. நம்ம போன எபிசோடில் எந்த ஒரு செயலும் வந்து சம்பவமாக செய்யலை. ஸோ அதனால தான் சம்பவமே காத்துட்டு இருக்கிற எபிசோட் தான் வந்து சம்பவம் பூமி காய்ஸ். ஸோ சர்வைவல் தான். சரி வாங்க நம்ம கிரெடிட் கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். ஸோ நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். ஸோ நான் சொல்லணும் வேறு வழி இல்லை காய்ஸ். ஸோ என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, அவ்வளோக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க, யாருமே சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நான் போட்ட பழைய வீடியோஸும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நம்ம வேர்ல்டு கிரியேட் கொடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. ஆஹா காய்ஸ் நம்மளுக்கு சூப்பராக அமைச்சிருக்கு காய்ஸ். இங்கே அப்படியே மண்ணை மட்டும் தோண்டி விட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் இந்த பக்கம் போட்டு விட்டு இங்கே அப்படியே ஒரு பெருசாக தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டிட்டோம்னா வேறு லெவலுக்கு இல்லை காய்ஸ். ஓகே முதல்ல நம்ம வந்து விட்டு போய் கலெக்ட் பண்ணுவோம் காய்ஸ். இப்போ நான் ஏனியே இல்லாமல் ஏறுவேன். ஹவுஸ் பேருக்கு வந்து தெரியும், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா வந்து நம்ம ஏறிக்கலாம். ஸோ இந்த ஒரு இலை மாதிரி ஒன்று கட்டி இருந்துச்சுல காய்ஸ். ஸோ இது மூலிமா வந்து நம்ம வந்து ஏறிக்கலாம். ஓஹோ நான் இருக்கலே ஃபஸ்ட்டு வீடியோனா மைன்கிராஃப்ட் கேம் தான் போட்டேன். ஸோ அதுவும் போட்டதுலேயே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6 நாள்லேயே வந்து நல்ல வியூஸ் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் பார்ட் 2 பார்ட் 3 போட்டு அப்புறம் நிறைய கேம்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மைன்கிராஃப்ட்டுங்கிற ஒரு பேரையே வந்து விற்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த எபிசோடை வந்து சுத்தமாக என் கண்ணுக்கே வந்து தென்படாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆக்கிட்டேன். ஸோ அப்புறம் என்ன, என்னோடய வியூஸ்லாம் நிறையா வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து விரும்பியும் பார்க்கணுன்ட்டு வந்து வியூஸில் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ தமிழ் வந்து நான் வைக்கலை. ஸோ ஏன்னா வைக்க முடியல என்னால். ஆண்ட்ராய்டில் வந்து நானும் நிறையா தடி அந்த ஃப்ரீ ஃபயரில் கூட நான் தமிழ் வைக்க பார்த்தேன், நான் வைக்க முடியல. ஐ எம் ஸோ சேட் காய்ஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, நிறையா வைக்க பார்த்தேன் தமிழ், ஆனால் வைக்கவே முடியல காய்ஸ். தமிழுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனால் தமிழ் தான் வைக்க முடியல. ஸோ அது எப்படி வைக்கிறதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் மெயினாக ஆண்ட்ராய்டில். ஸோ ஆண்ட்ராய்டில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு அப்பாவி காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ப்ரைட்டை நான் வந்து ஏற்றிக்கிறேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. போதும் இல்லை. ஸோ இது போடும். ஸோ இங்கே நைட் டைம்னால கொஞ்சம் ப்ரைட் அதிகமாக தான் காய்ஸ் வைக்க மாட்டேன். ஸோ வந்து நைட் டைம்னால வந்து அதிகமாக வச்சோம்னா அது என்ன ஆகும்னா கண்ணுக்கு பாதிப்பு தரும். அதுவும் இல்லாமல் அதிக ப்ரைட்டும் காமிக்கும். ஸோ நாம் நைட் டைம்னால் இருட்டு. ஸோ இருட்டு ஃபோர்ஸில் வந்து ஃபோனே வந்து பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபோனில் ஃபுல் ப்ரைட் வச்சோம்னா ஸோ அதனால தான் ப்ரைட் அவ்வளோக்கா வைக்க மாட்டேன் காய்ஸ் நைட் டைமில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிக்ஸு. ஸோ முதல்ல ஸ்டிக்ஸ் எடுத்து ஷவுல் செய்ய போகிறேன். இன்னும் முதல்ல பிக்கெக்ஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ பிக்கெக்ஸ் அவங்களுக்கு வந்து நிறையா வந்து உதவி பண்ணும் காய்ஸ். பண்ணி என்கிட்ட கேரட்லாம் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிரு. ஸோ அப்படியே ஏதோ மைனிங் பண்ணிட்டே போவோம் காய்ஸ். அடி பாதாளம் வரைக்கும் நம்ம மைனிங் பண்ணிட்டே போவோம் காய்ஸ். ஸோ ஏதோ ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம்.
கத்தியான சைல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கொலன்னு கத்திக்கிட்டே இருக்கிறோம் காய்ஸ். ஸோ எங்களோட ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விசேஷம் நியூ இயர் இந்த மாதிரி வரப்போகுதுன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து தள்ளுபடி விற்பாங்க. அதுக்கு முன்னாடியே கூட தள்ளுபடி வைப்பாங்க. ஸோ அதை வந்து தெரிவிக்கிற பதமாக ஆட்டோலாம் நிறைய ஊரில் வந்து சொல்லுவாங்க. சின்ன ஊர்லலாம் சொல்ல முடியாததுனால ஆட்டோன்னு சொல்லுவாங்க. எங்களோட இடத்துல நாங்கள் வந்து மெயின் ரோடில் இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ ஒரு மைக்கை கட்டி விட்டு தொங்க விட்டு கத்திக்கிட்டே இருக்கிறோம் காய்ஸ். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். நைட்டு தான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே கிடைக்கும். அதுவும் எப்போ 11 மணிக்கு காய்ஸ், 11 மணி. ஸோ இந்த கொய்யா சத்தத்தினால நான் வந்து நைட்டு 12 மணிக்கு தான் காய்ஸ் நானே தூங்குறேன். ஸோ குட்டி எங்கள் அம்மா எங்கேயோ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் காய்ஸ். வீடு கட்ட போகிறோம். ஸோ ஸ்டோன்ஸ்லாம் முதல்ல நம்ம வந்து அன்பிளாக் பண்ணிடலாம், அதாவது ரிமூவ் பண்ணிடலாம் காய்ஸ். ஸோ இழுத்துக்கிட்டு சார் காய்ஸ், சாரி காய்ஸ், அந்த மைக்கில் பேசலை, கேட்டு அதே மாதிரி பேசிட்டேன் காய்ஸ். சாரி காய்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே தோண்டிக்கிட்டே போகணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஷவலும் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ஷவல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் இருக்குல்லப்பா. கிராஃப்டிங் டேபிள் காய்ஸ். ஓ மை காட், கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சேன்? ஒரு செகண்ட், நானே அப்படி ஷாக் ஆகிட்டேன் காய்ஸ். இங்கே தாண்டா வச்சுருந்தேன், எங்கே போச்சுடா கிராஃப்டிங் டேபிள்? ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்ட் வந்து ஷாக் ஆகிட்டேன். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கும் வந்து நடந்துச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் காய்ஸ். ஸோ வந்து போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து செகண்ட் எபிசோட்லேயே வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து டைமண்ட் எடுத்திருப்பேன். ஸோ ஆனால் அதை காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், காமிச்சிருக்க மாட்டேன். ஃபஸ்ட் எபிசோடில் வந்து அந்த இது எடுத்தது. செகண்ட் எபிசோடில் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அதுவும் அது கிளிப்பு போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபோனை மறந்துட்டேன். ஸோ போட மறந்துட்டு அப்படியே வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணலான்னு பார்த்தா அது ஓரளவுக்கு வியூஸும் போயிடுது. சரி, இது மட்டும் இப்படி பண்ணாமல் இருக்கோம் அப்படின்ட்டு இனி எந்த ஒரு வீடியோ சொன்னாலும் எடிட் பண்ணிட்டு போடலாமே அப்படின்ட்டு இருக்கிறேன். ஓகே, டன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் எபிசோடில் வந்து இங்கே ஒரு வீடு கட்டிடலாம் காய்ஸ். ஓகே, மற்றதெல்லாம் செகண்ட் எபிசோடில் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம அப்படியே நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு 4 பிளாக் எக்ஸ்ட்ராவாக உள்ளுக்குள்ளே வந்து தோண்டுவோம். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம்னா வெளியில், அதாவது வந்து இப்படி பண்ணிடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து ஸோ இது வரைக்கும் பார்டர் முடித்து உள்ளுக்குள்ளே வந்து தனியாக இன்னொரு ரூம் மாதிரி. ஸோ இந்த ரூம் கட்டிட்டோம்னா இது வந்து உள்ளே ஒரு ஹால் மாதிரி, இதுக்குள்ளே ஒரு ரூமு. ஸோ இன்னும் நல்லா தோண்டிட்டு மைனிங் செக்ஷனுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து கட்டணும் கைஸ், நம்ம வீட்டுக்குள்ளேயே. ஸோ கட்டுறோம் கைஸ். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை சர்வைவரில் வந்து மைனிங்கு இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து கட்டணுன்ட்டு. ஸோ ரொம்ப ஆசை. ஸோ அவன் வீடியோவும் எடுத்து போடணுன்ட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுவேனான்ட்டு இருக்கிறேன். ஸோ அது இப்படி நிறைய இது போகுது. சரி, ஓகே, இதெல்லாம் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முழுசாக இல்லை, பாதியில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி கட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே,
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே ஆயிடுச்சு காய்ஸ். ஸோ வந்து மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நிறையா கோல் கிடச்சிச்சு. ஸோ கோல்லேருந்து ஒரு சில டார்ச்லாம் கலெக்ட் பண்ணேன். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு வெட்டியிருக்குதே போதும். ஸோ இன்னும் போக போக வந்து இந்த பக்கம் லார்ஜஸ் பண்ணும், இந்த பக்கம் கொஞ்சம் லார்ஜ் பண்ணும், கொஞ்சம் நீளம் வந்து அதிகமாக கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்னு இதை கட்டி வச்சுருக்கேன். காய்ஸ் skeleton. No, no. காய்ஸ் 2 skeleton, அதாவது 2 skeleton. ஓடு ஓடு, அது தெரிக்கி தெளிச்சு ஓடுறா. வந்துடுச்சா? நான் ஒரு செகண்டில் பயந்துட்டேன். அவன் தான் திக்குட்டுருச்சு காய்ஸ். பெட்டி கிடச்சிச்சா? எஸ் காய்ஸ், பெட்டி கிடச்சிருச்சு. சரி, பெட்டு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெட்டாட பண்ணோன்னா நம்ம 2 பெட்டு வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 2 பெட்டு வச்சு இந்த 2 ஆட்டையும் நான் விடவே மாட்டேன் காய்ஸ். ஸோ அவங்களோட பிக்ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டம்சமாயிடுச்சு. ஸோ அதான் நம்மளோட பேஸ். நான் க்ரியேட் பண்ணல காய்ஸ். ஓகே, வேகமாக ஓடு. நம்ம சீக்கிரம் பேஸ்க்குள்ளே போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணணுமா? இல்லையே, கிராஃப்டிங் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா புல் வளர்ந்துச்சு. புல் வளர்ந்துடுச்சு. கிராஃப்டிங் டேபிளில் என்னத்தை கிராஃப்ட் பண்ணணும்னா கொஞ்சம் உட் எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டை செஞ்சுக்கிட்டு இங்கே போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு பிக்ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டு ஸோ அப்படியே நம்ம மைனிங்க்கு போகணும் கைஸ். அதாவது என்ன மைனிங்னா உட்டு மைனிங். ஸோ நீங்கள் ஸ்குவாடோட நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஸ்குவாடு யூஸ் பண்ணாமல் வந்து ஆக்டிவ் யூஸ் பண்ணுங்கள், செமையாக பவராக இருக்கும். ஸோ அப்படி நான் ஸ்குவாடு தாண்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எகிரி குதிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து ஆகும். அதாவது அந்த அடிக்கிற ஃபோர்ஸு. ஸோ எனக்கு இந்த உட்டும் ரொம்ப பிடிக்கும். இந்த உட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கும் போது நான் ஒரு வாய்ஸ் மாதிரி சொன்னேன்ல, ரொம்ப ரேடியோவில் வர்ற மாதிரி. ஸோ அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரியல கேட்குமான்ட்டு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து தான் நினைக்கிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கேட்குதா இல்லையான்ட்டு. ஸோ இதெல்லாம் அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கு, அதாவது வந்து ஃபுட்டு கிடைக்கும் வாய்ஸ். அதை வந்து ஹங்கிரி வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். அதுக்கோசம் தான் அடிக்கிறேன். ஸோ ரெண்டாவது விஷயம் உள், நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைப்படுற டைமில் வந்து நம்ம உள்ளுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறையா தேவைப்படுது காய்ஸ் இந்த உட்டு. காய்ஸ் என்னமோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ நம்ம ஒரு செஸ்ட்டு வந்து டக்குன்னு செய்யணும். என்னடா இப்படியே பேசிட்டு வளன்ட்டு பேசிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்களுக்கும் போர் அடிக்கும்ல இப்படியே மைனிங்கையே பார்த்துட்டே இருந்தோம்னா. ஸோ அதனால தான் பேசுகிறேன். சரி, உங்களுக்கு போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். காய்ஸ் இந்த எல்லாம் எப்பவுமே பச்சை பசைனாக இருக்கும். அங்கே பாருங்க காய்ஸ், பச்சை பசைன்னு இருக்குது. அது இதே மாதிரி பிளாட்டாக இருக்குது காய்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரீ வந்து ரியல் லைஃப்பில் வந்து பிளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா காய்ஸ்? ஸோ நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து இப்படிலாம் மரம் வளராது. ஸோ வந்து இது வந்து குச்சியாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்டிக் வைஸாக கூட இருக்கலாம். ஸோ ஆனால் நான் பார்த்தது வந்து இப்படி வளராது. ஆனால் லீஃப் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்படியே தட்டையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ வந்து எங்களோட அத்தை வீட்டுக்கு போகும்போது வந்து இந்த மாதிரி ட்ரீலாம் நிறையா இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து பார்த்துக்கிட்டே வருவேன்.
ஸோ வேறு லெவலுக்கு த்ரீஸ்லாம். ஓகே, இப்போ எதுக்கு மைனிங் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்பி மைனிங் வண்டியை காமிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்களே, கரெக்ட் தான் கைஸ். இருந்தாலும் நாம் வந்து இப்போ இங்கே ஒரு கேவை பார்த்தேன். ஸோ அந்த கேவில் ஏதோ மைனிங் பண்ணலாமான்னு வந்திருக்கேன். ஸோ லைட் எப்பவுமே தேவைப்படும் கைஸ். காய்ஸ் ரொம்ப இருட்டாக இருக்குது. காய்ஸ் ரொம்ப பெருசாக போகுது. காய்ஸ் ரொம்ப பெருசாக தான் போக போல. ரொம்ப எப்பா காய்ஸ் ஐயன் வேற லெவல் கைஸ். காய்ஸ் ஐயன் கலர் பண்ணோம். அவ்வளோதானா? 3 தானா? சே பரவாயில்ல, இது கிடச்சதே வந்து ரொம்ப பெருசு தான் காய்ஸ். காய்ஸ் இன்னொன்று அயன். காய்ஸ் இந்த அயனே வந்து நாம் தான் காய்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். வேறு யாரோ ஒருத்தன் கலெக்ட் பண்ணிடுவாங்களா காய்ஸ்? சொல்லுங்கள். இந்த கேவா நம்மளை தவிர வேறு யார் இருக்கலாம்? சரி, வேறு யாரெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் நல்லாவே வந்து கிடச்சிருக்குது. ஸோ வெட்டிக்கிட்டே போகலாம் காய்ஸ். ஸோ வெட்டிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட பிசி இல்லை. ஸோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ். ஸோ மைன்கிராஃப்ட் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் வந்து ஏற்றலாம். ஸோ நான் வந்து இப்போ ஆண்ட்ராய்டில் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆனால் அது பிசியில் விளையாடுற மாதிரிலாம் அவ்வளோக்கா இருக்காது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதோட ஒரு சிலதில் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாது. ஸோ எப்படி சொல்கிறதுனா வந்து பிசியில் விளையாண்டா வந்து மைனிங் பண்ணுறது அப்புறம் பில்டு பண்ணுறதுலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணலாம். ஆனால் அதே வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் பண்ணீங்க செம்ம கஷ்டம் காய்ஸ். ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஒரு மெயின் காரணத்துக்கோசம் தான் வந்து நான் இன்னுமே வந்து மைன்கிராஃப்ட் வந்து தொடரதே இல்லை. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மைனிங் பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து மைன்கிராஃப்ட்ஸே வந்து அவ்வளோக்கா தொடரல காய்ஸ். இன்னும் அயன் காய்ஸ் வேற ஒரு காய்ஸ் தெரியுங்க ஒன்றும் காய்ஸ். எவ்வளோ அயனு? காய்ஸ் எவ்வளோ அயன் தெரியல. சரி செக் பண்ணிடுவோமா காய்ஸ் எவ்வளோ அயன்ட்டு? பார்த்தீங்கன்னா 15 அயன் கலெக்ட் பண்ணியிருக்கோம். வேறு லெவல் காய்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொன்று எபிசோட் ஒன்று எடுத்தேன். ஆனால் அது செம்மையாக ஃப்ளாப்பில் முடிஞ்சிடுச்சு காய்ஸ். ஸோ எனக்கு வந்து மெமரி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு காமிச்சிச்சா. சரி ஒட்டியாச்சும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்ககிட்ட வந்து ஸ்பேஸே இல்லை காய்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஸ்பேஸே இல்லை, நீங்கள் வந்து ஸ்பேஸ் போட்டு வந்து ஏற்றிக்கோங்க அப்படிங்கிறானுங்க. ஸ்பேஸுக்கு எங்கே போவேன்? இருக்கிறது அந்த கேம் வச்சு தான். அந்த கேம் வச்சு தான் என்னோடய எபிசோட்ஸே வந்து ஓட்டுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா சாண்டு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது. வா வேற ஒன்று காய்ஸ் சாண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாண்ட்லாம் இருக்குது காய்ஸ். நம்மளோட டிசைனிங் கேவ் காணும் காய்ஸ். ஓ மை காட் காய்ஸ் நம்மளோட இடமே காணும் காய்ஸ். நோ நான் தொலைஞ்சு போகக்கூடாது காய்ஸ். எங்கே வந்தாலும் எனக்கே தெரியலையே காய்ஸ். நோ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் வர வாய்ப்பே இருக்காது காய்ஸ். காய்ஸ் அங்கே பாருங்க காய்ஸ் சாண்டு அந்த தொங்குது. அந்த கீழே தான் விழுந்துருக்கணும். என்ன ஒரு ஆச்சரியம். ஐ திங்க் ஸோ அதுதான் நம்மளோட பேஷண்ட்டு நினைக்கிறேன். ஐயோ காய்ஸ் என்னது காய்ஸ் இது? வேற லெவல் காய்ஸ் கேவ். அம்மாடியோ காய்ஸ் மேலே போகணும் காய்ஸ். எம்மா காய்ஸ்
ஓடணும் காய்ஸ். காய்ஸ் நம்மளோட வீடு அங்கே தான் காய்ஸ் கட்டுனேன். திடீர்னு பார்த்தா காணும் காய்ஸ். காய்ஸ் ரொம்ப ஹங்கிரியாக இருக்குது காய்ஸ். ஸோ நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கலாம். ஐ திங்க் ஸோ அது அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் சைட். ஸோ அந்த பக்கம் சுற்றிட்டு போனோம்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன் காய்ஸ். கிடைக்கணும் காய்ஸ். காய்ஸ் என்டர்மேன் காய்ஸ். ஐயோ சாமி. ஐயோ காய்ஸ் வசமாக சிக்கிட்டேன் காய்ஸ். வசமாக சிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே சிக்கிட்டேன். ஸோ என்டர்மேன் காய்ஸ். நான் உங்களை அப்புறமா சொல்லிக்கிறேன் காய்ஸ். பாய் பாய் காய்ஸ். அண்ட் ஸோ டைக்கு மாதிரி இருக்குது காய்ஸ். கட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படியோ ஒரு பல போராட்டங்களுக்கு அப்புறம் நான் பாதி இடத்துல தோண்டி மண்ணை போட்டு மூடிக்கிட்டேன் காய்ஸ். எவனோத்த வருங்களா அப்படின்னு வந்து மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்கிட்ட உள்ளுச்சா உள்ளே வச்சு நான் பெட்டு கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது மூலிமா வந்து நான் வந்து தப்பிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பெட்டை நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நம்ம வீட்டுக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ அப்படி வந்த வழியில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேனா. ஸோ அப்போ தான் காய்ஸ் இந்த ஒரு வில்லேஜை பார்த்தேன். ஸோ வேறு லெவல் தான் காய்ஸ். நம்மளுக்கு தான் காய்ஸ் வெல் லெவல். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்க போகுது காய்ஸ். ஸோ வந்து தரமாக இருக்கணும் காய்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடில் வந்து இவனுக்கிட்டேருந்து நிறையா வந்து கலெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து வில்லேஜர்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வில்லேஜர் ட்ரேடிங் ஃபார்மை எடுத்துக்கலாம். இந்த பெட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுக்கா. சார் நான் இந்த பெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ வாடகைக்கு கொடுத்துட்டான் பெட்டு. ஸோ அதனால் இவ்வளோ நேரம் மட்டும் இந்த பெட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வாடகை கொடுத்துட்டான். ஸோ நாமளும் வந்து சரி அப்படின்னு வந்து வாடகைக்கு வந்து எடுத்தாச்சு. எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று வச்சுருக்கானா. ஏதோ செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டானா ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். காசு கேவுக்கு மேலே வீடு. ஐயோ அத்தா சாக போகிறேன். நான் அவனை தப்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ கேவில் வந்து மான்ஸ்டர்ஸை பார்த்தாலே வந்து நடுங்கு சும்மா அப்படி. கேட் காய்ஸ். கேட்டுக்கு ஒன்லி ஃபிஷ்ஷு மட்டும்தான் போகல. ஃபிஷ்ஷு கொடுத்தாலும் வந்து டேம் பண்ண முடியும். நான் ஒரு தாடி வந்து டேம் பண்ணலாம் வில்லேஜர்ஸ் கிட்டலாம் காய்ஸ். இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை நம்ம உட்டனா வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இது வச்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு ஐயனே இந்த மாதிரி வச்சோம்னா வந்து மாறுங்கிறாங்க. ஸோ என்னால் வந்து தெரில. நாமளும் வந்து குர்ரான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். என்ன காய்ஸ் இத்தனை டோர் வச்சுருக்கான் காய்ஸ். இவன் கன்ஃபார்ம் ஏதோ லூஸாக தான் காய்ஸ் இருப்பான். ஓகே நம்மளோட ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம அயனை மெல்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து கோல்னாலே வந்துட்டு காய்ஸ். ஓ மை காட் காய்ஸ் இதெல்லாம் எப்போ காய்ஸ் வெட்டுச்சு காய்ஸ். அப்படி ஏதோ ஒன்று இருக்குது காய்ஸ். காய்ஸ் அயன் வெல்லபிள் காய்ஸ். கோலே கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். நம்ம எப்போல்லாம் வந்து கோல்லாம் வந்து கேட்க மாட்டோமோ ஸோ அப்போ தான் வந்து கோல் தேடி வந்து கிடைக்கும். ஸோ மைனிங் பண்ணுறது வந்து அவ்வளோ சலுப்பாக இருக்கும் காய்ஸ். ஸோ எப்போ தான் வந்து கோல் தேடி நம்ம மைனிங் பண்ணுறோமோ அப்போ தான் காய்ஸ் ஒத்த கோல் கூட கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு போல் இன்னும் கொஞ்சம் பெரிய ஐட்டமாக கூட கிடைக்கும். இல்லை எதுவுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ போலாம் மைனிங்கே வேணும்னா வந்து வெறுத்துனேன் நான். ஸோ அந்தளவுக்கு வந்து மைனிங் வந்து சம கொடுக்கும் காய்ஸ். ஸோ ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். என்ன காய்ஸ் ரொம்ப லேக் ஆகுதா. எஸ் காய்ஸ் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். எவனோத்து கோலுக்கு இதே வச்சுருக்க மாட்டான். சரி நம்மளுக்கு எதுக்கு இருக்குது உட்டு சொல்லுங்கள். ஸோ போகிற உள்ள உட்டு வச்சுக்கிட்டு நம்ம போகலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சா காய்ஸ் ஸ்விம்மிங். உங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸ்விம்மிங் எனக்கு ஒன்றுமே தெரியல கைஸ், மறந்து போச்சு. அதாவது வாய் வந்து சொல்ல முடியல. ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு புரிகிற மாதிரி. சொல்ல போனால் வந்து சொல்ல தெரியல கைஸ். அது வார்த்தையில் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அது என்னோட ஃபால்ட்லப்பா. நான் எதுக்கு சாண்டு கலர் பண்ணேன்னா கிளாஸுக்கோசரம் கூட இல்லை. ஸோ நான் வந்து எதுக்கு சாண்ட் வந்து கலர் பண்ணுறேன்னா வந்து ஸோ சாண்டை வச்சு தான் வந்து நம்ம இதை வந்து க்ரோ பண்ண முடியும். என்னன்னு தெரியலையே. ஐயோ சுகர் கேன் வந்து சாண்டை வச்சு தான் வந்து நம்ம வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ நம்மளோட வீடு இங்கே தானே இருக்கும். இந்த தொங்கிட்டு இந்த இலையை வச்சு தான் கைஸ் நம்மளோட வீடு இங்கே நான் கண்டுபிடிச்சேன். போன தாட்டி இந்த தாட்டியும். ஸோ அப்போ நம்மளோட வீடு இங்கே தான் கைஸ் இருக்குது. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நிறையா பெட் வந்து செய்ய போகிறோம் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு கலரோட பெட். வெயிட் பண்ணுங்கள், இதை வந்து சென்டரில் இருக்கணும். ஏன்னா ஒயிட் கலரை வெள்ளை கலராக இருக்குதா. ஸோ இதை வந்து இது பார்ப்போம். ஸோ அப்புறம் இன்னொரு பெட்டு செய்யணும் கைஸ். ஸோ இன்னொன்று பெட்டு வந்து செய்யணும். ஸோ கொஞ்சோண்டு விட்டு கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதானா உண்டு. ஆமாம் கிராஃப்டிங் டேபிள் எங்க காய்ஸ்? கிராஃப்டிங் டேபிள் விட்டுட்டு வரான் காய்ஸ். ஆனால் எங்கே விட்றதுன்னா தெரியல. ஓகே ப்ளூ சாயத்தை எடுத்துகிட்டு பெட்டை க்ரியேட் பண்ணிட்டு பெட்டை ப்ளூ சாயத்தை வச்சு ப்ளூ கலராக மாற்றிட்டு ஸோ அப்படியே இதை வந்து உடைக்கணும். ஸோ உடச்சிட்டு நம்மளோட பெட் வந்து இங்கே ப்ளூ கலராக மாற்றணும் காய்ஸ். ஸோ வேறு லெவல் காய்ஸ். பார்க்க நல்லா அழகாக இருக்குதா. பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து குதிக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுமா? ஸோ அந்த மாதிரி டங்குன்னு வந்து நம்ம பெட்டில் குடிச்சோமோ அந்த மாதிரி ஆடுவோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்லும் இருக்குது. சரி ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அயன் மெல்ட் பண்ணும் காய்ஸ். அயன் மெல்ட் பண்ணும். எஸ் அயன் மெல்ட் பண்ண போகிறோம் காய்ஸ். எங்கே காய்ஸ் ஃபன்னிஸாக காணும். ஸ்டோன்லாம் இருக்குது. கிராஃப்டிங் டேபிளில் ரெடி பண்ணணும் காய்ஸ். கையை எதுக்கு தொட்டாலும் கிராஃப்டிங் டேபிள்னு வந்து நம்மளே வந்து கிராஃப்டிங் டேபிள் இல்லையா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார். ஸோ அப்படின்னு சொல்லிடுறானுங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிளில் போட்டு வணக்கிடலாம் அயனை. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா நாமளே தனியாக வந்து செஞ்சுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு அயன் கிடச்சா கூட போதும் கைஸ். ஓகே கைஸ், வேறு லெவல் கைஸ். ஸோ நம்ம இதை வந்து செஞ்சு பார்க்க வந்து தயாராகியாச்சு. ஸோ வந்து ஒரு அயன் கத்தியை வச்சுக்கிட்டு ஷவுல் வைப்போம் காய்ஸ். வர மாட்டேங்குது காய்ஸ். அது கிரேட் அப்டேட்டுன்னு காமிக்குது. ஸோ இதை வச்சு தான் எதுவும் பண்ண முடியும். நோ காய்ஸ் வர மாட்டேங்குது காய்ஸ். ஏன் காய்ஸ் திருப்பி ஒட்டாயன் தான் காய்ஸ் வைக்கிறேன். ஓ ரத்தாயம் வைக்கணுமோ? 3 அயன் கிடச்சிச்சு காய்ஸ். 3 அயன். ஸோ இது ஒரு அயனு, அப்புறம் இன்னும் ஒரு அயனு. ஸோ 4ஆவே வச்சுட்டான் காய்ஸ். ஸோ இப்போயாச்சும் வாடா. ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா சிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிசியில் விளையாடாமல் ஆண்ட்ராய்டில் இது ஏற்றுனீங்கன்னா ஸோ நான் எதுக்கும் செக் பண்ணி கிடைக்க மாட்டேன். ஸோ இது கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ இன்னும் வேறு வருஷனில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் தான் இருக்குல்லே நல்ல பெஸ்ட்டான வருஷன் காசு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தான் ரொம்ப பெஸ்ட்டு.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் மேலே ஏறி இது மேலே ஏறி எகுரி பெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு கேட்காது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி டைப் ரைட்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்க தெரியலனா ஸோ அதுக்கு தெரிய வாய்ஸ் மாதிரி. ஸோ இதை அமுத்தி வாய்ஸ் வெதர்லாம் வருது வாய்ஸ். ஓகே. ஓ நோ 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 நோ. காய்ஸ் நம்மளுக்கு வந்து செம்மையான ஒரு பசியில் இருக்கிறேன் காய்ஸ். ஸோ வந்து இப்போ ராட்டர் ஃப்ளஷ் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து கறி எனக்கு நிறையா வந்து தேவைப்படுது காய்ஸ். ஸோ நம்ம வந்து குக் பண்ணி வச்சுக்கணும் காய்ஸ், குக் பண்ணி வச்சுக்கணும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு அயன் பிக்கெக்ஸ் வந்து செஞ்சிடலாமா காய்ஸ்? செஞ்சிடலாம் காய்ஸ். அயன் பிக்கெக்ஸ் அயன் பிக்கெக்ஸ் அயன் பிக்கெக்ஸ் அயன் பிக்கெக்ஸ் அயன் பிக்கெக்ஸ். ஓகே அயன் பிக்கெக்ஸ். ஓகே அயன் பிக்கெக்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். அப்புறம் இது ஒன்று, அப்புறம் ஒரு பூட்ஸ் ஒன்று செஞ்சுக்கலாம். ஸோ அயன் பிக்கெக்ஸ் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இன்னும் வேறு ஏதோ அதாவது ரெடி பண்ண முடியுமா? இன்னும் ஒரு அயன் தேவைப்படுது. ஓகே ஒரு அயன் கிடச்சிச்சு. ஓகே ஏதோ ஒன்று காய்ஸ், ஒரு அயன் கூட இன்னும் அஞ்சு தேவைப்படுமா காய்ஸ்? 5 நிமிஷம் ஏதோ செய்ய முடியுமா? ஓகே இதுதான். ஓகே இதுதான் இப்போ நம்மளால் செய்ய முடியுது. ஸோ ஒரு ஷூட் வந்து நம்மளால் செய்ய முடியல. ஸோ நம்ம வந்து அடுத்த எபிசோட் வந்து செஞ்சுப்போம். ஸோ அவ்வளோதாங்க guys, இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. ஸோ எதுக்கு guys வெயிட் பண்ணுறீங்க? மொதல் வேலையை அது பண்ணிடுங்க. ஓகே பரவாயில்ல. எஸ் ஓகே guys, நம்ம அடுத்த எபிசோடில் மெயினாக வந்து வீடு கட்ட பார்க்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து வீடு கட்டலாம் கைஸ். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெருசு தான் கைஸ். இது வரைக்கும் நம்ம வந்து கட்டினது வந்து ரொம்ப பெருசு. ஸோ பாய் பாய். இங்கே அடுத்த எபிசோடு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். ஓகே பாய் பாய். அடுத்த எபிசோட் வந்து சந்திப்போம். ஓகே பாய் பாய் பாய். ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் கிராஃப்டாக தான் இருக்கும்போது அடுத்து வர வீடியோஸ்லாம். ஸோ மறக்காம வந்து பார்த்துருங்க. ஸோ மேபி நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் நீங்கள் பார்த்துருங்க காய்ஸ். பாய் பாய்.